பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்ச் மாதம் நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுனால இன்னைக்கு நான் ஒரு ப்ராஃபெட் ஹுல்தா, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ப்ராஃபெட் ஹுல்தா? இன்னைக்கு நம்ம அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹுல்தா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. இந்த கிங் ஜோஷியா இருக்காங்கல்ல, அவங்க 8 இயர்ஸ்லேயே கிங் ஆகிட்டாங்க. அவங்க கிங் ஆனதுக்கப்புறம் he was a good king. ஏன்னா அவருக்கு முன்னாடியும் அவருக்கு அப்புறமாவும் அப்படி ஒரு கிங் இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபர்மேஷன் பண்ணுறாரு. அந்த ஊர் இஸ்ரேலில் ஜனங்கள் மாறணும், யூடாவில் வந்து மாறணும்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபர்மேஷன் பண்ணுறாரு. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகலை. ஸோ அப்படி ஒரு நாள் டெம்பிள் கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கப்ப அவங்களுக்கு ஒரு புக் ஆஃப் லா கிடைக்குது. ஸோ அந்த ஹை ப்ரீஸ்ட் ஹில்கியா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய செக்ரட்டரி கிட்ட கொடுத்து இது கிங்க கிட்ட கொடுத்து சொல்கிறாரு. அப்போ அவங்க கிங்கு வந்து அந்த புக்கு பார்க்குறாங்க. இது வந்து லா, புக் ஆஃப் லான்னு தெரியுது. ஸோ அவருக்கு அதில் புக்கில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதோட இன்டர்பிரிட்டேஷனுக்காக அவர் வந்து ப்ராஃபெட் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் ஜெரமையா, செஃபானியா, அந்த மாதிரி நிறைய ப்ராஃபெட்ஸ் இந்த டைம். ஆனால் இந்த கிங் ஸ்பெசிஃபிக்காக ஹுல்தான்னு ஒரு ப்ராஃபெட்டஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. ஏன் இந்த ஹுல்தா ஸ்பெசிஃபிக்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவர் நினச்சிருப்பாரா இருக்கும், ஜெரமையா, செஃபானியாலாம் நம்மளுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க, இவங்க விமன் கொஞ்சம் நம்மளுக்கு ஜென்டலாக பொலைட்டாக அதில் என்ன எழுதியிருக்கு மனசு காயப்படாத மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி அவர் வந்து அந்த ப்ராஃபிட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க படித்து பார்த்துட்டு, இப்போ விமன் வந்து ஒரு சாதாரணமாகவே ஒரு வீட்டில் வந்து ரொம்ப பேசுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த காலத்துலையும் சரி அந்த காலத்துலையும் சரி, இவங்க ரொம்ப தைரியமாக அவர் ஒரு கிங்குன்னு கூட பார்க்காம அந்த புக்கில் எழுதியிருந்த விஷயத்த ரொம்ப போல்டாக அவரை ஒரு கிங்குன்னு அட்ரஸ் பண்ணாமல் ஒரு மேனுன்னு அட்ரஸ் பண்ணி தைரியமாக இந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம வந்து கடவுளை விட்டு விலகுனதுனால இந்த டிஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த நாட்டு ஜனங்கள் மேலே வரும், ஆனால் மனம் திரும்பினா காப்பாற்றப்படுவாங்க அப்படின்ற தைரியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்ட அந்த ஜோஷியா கிங் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அவரையே தாழ்த்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து ரொம்ப மனம் திரும்பி அந்த ஜனங்களும் மாறணும், நம்ம எல்லாம் கடவுள் பக்கம் வரணும் அப்படின்னு நினச்சி அவர் மனசு மாறினால இந்த ஹுல்தா ப்ராஃபெட் சொல்கிறாங்க, நீங்கள் மனம் திரும்பினால இந்த டிஸ்ட்ரக்ஷனை உங்கள் காலத்தில் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இந்த டிஸ்ட்ரக்ஷன் வரும், ஏன்னா நம்ம வந்து கடவுளை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஜோஷியா கிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காலத்தில் அழிவு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் நிறைய அழிவை சந்திச்சாங்க, ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட ரொம்ப விலகி போயிடும். இதுலேருந்து தெரியுது அந்த ஹுல்தா ப்ராஃபெட் வந்து ஷீஸ் அ ட்ரூ ப்ராஃபெட்டஸ். யார் இந்த ஹுல்தானா, அவங்க வந்து இந்த ரஹாப் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த ஜெரிகோ வால் இடிக்கிற சமயத்தில் அந்த 2 ஸ்பைஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அது வழியாக இஸ்ரேலோட அந்த லீனியேஜில் ஜாயின் ஆகி அவங்க வழியாக வந்தவங்க தான் இந்த ஹுல்தா. அந்த வழியாக வந்தவங்க தான் நம்ம ஜீசஸ், அதே லீனியேஜில் வந்தவங்க இந்த ஜீசஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வழியாக இந்த ரஹாப் அவங்களுடைய லீனியேஜ் வழியாக வந்தவங்க தான் இந்த ஹுல்தா ப்ராஃபெட். அந்த வழியாக வந்தவங்க தான் ஜெரமையாவும் கூட. ஸோ அந்த மாதிரி வழியில் வந்து ஒரு ப்ராஃபெட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த காலத்திலேயே நிறைய ஓரல் ஸ்பீச்சஸ்ஸு, ஒரு அகாடமிக் இது ஒரு ஃபோரமில் விமனுக்கு அட்ரஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள், கடவுளோட வார்த்தைகளை கொண்டு போயிருக்கிற ஒரு ப்ராஃபெட். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஷாலூம்ன்ற ஒருத்தரோட வைஃப், நிறைய பேர் வந்து அந்த ஷாலூம் வந்து ஒரு நல்ல மனிதர், அவரோட வைஃபாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஷி வாஸ் ட்ரூலி சோசன் பை காட் டு ஸ்பீக் த ட்ரூத். ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு பேசினதுனால, உண்மையாக இருந்து அவங்க சொன்னதெல்லாம் நடந்ததுனால என்னன்னா, அவங்களோட பேர்லேயே அந்த ஜெருசலமுடைய டெம்பிளில் ஒரு கேட் வந்து ஹுல்தா கேட்டுன்னு, ஸோ அதை டெஸ்ட்ராயும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னும் இந்த செகண்ட் கிங்ஸ் புக்கில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விமன் ப்ராஃபெட் ரொம்ப கம்மியாக இருந்த காலத்தில் 7 விமன் ப்ராஃபெட்ஸில் ஹுல்தாவும் ஒரு ப்ராஃபெட். அவங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து அந்த ஜோஷியா கிங்கோட லைஃப்பில் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்து அவரோட ரெஃபர்மேஷன்ஸ்னால அவர் வந்து நிறைய ஜனங்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு விமன் வந்து அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய தாட்ஸ், சிந்தனையெல்லாம் காடோட ஒர்க்கில், காடோட வேர்டில் ஃபோக்கஸ் ஆனதப்போ அவங்க செய்கிற எல்லா காரியங்களுமே ஒரு நாட்டையே மாற்றக்கூடியதாகவும் ஒரு கிங்கோட மனசையே மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராஃபெட் ஹுல்தாவோட லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கும் வந்து நிறைய டைம்ஸ் கடவுள் நம்மகிட்ட பேசுறாரு, நம்மளுக்கு வந்து அவரோட வேர்ட்ஸ் வந்து வெளிப்படுத்து. நம்மளும் இவங்களை மாதிரி தைரியமாக அந்த வார்த்தைகளை அட்லீஸ்ட் நம்மளுடைய சர்க்கிளில், நம்ம விமன் குரூப்புக்கு, மற்றவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறப்ப எப்படி அந்த ஹுல்தா ப்ராஃபெட்டோட லைஃப்னால ஒரு நாட்டோட ரெஃபர்மேஷனே நடந்துச்சு, ஒரு கிங்கோடைய ரெஃபர்மேஷனே நடந்துச்சோ, அந்த மாதிரி நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப்பும் நம்ம நாட்டுக்கும் ஒரு
ஒரு ரெஃபர்மேஷன் வரும்ன்றது அந்த குல்தா ப்ராஃபட்டோட லைஃப்லேருந்து நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு விமனாக ரொம்ப போல்டாக கரேஜாக பிரேவரியாக நம்ம வந்து நம்ம முன்னாடி இருக்கிறது யாருன்னு பார்க்காம நம்ம காடோட ஒர்க்கு மட்டும் நினைவில் கொண்டு நம்ம செய்கிறப்போ we can truly bring change in the life of people who are suffering around us. Thank you and happy Women's Day.